தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ஆஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், செகண்ட் ஆஃபும் ஓகே தான், பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம், நன்மை உண்டு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகோதரர்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கின்ற காலகட்டம். தனுசு ராசி நேயர்களுக்கு பங்காளிகளிடமிருந்து பங்கு கிடைக்கலாம் அல்லது சகோதரர்களிடமிருந்து சகாயம் கிடைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஜாதகப்படியும் 3ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த சகாயம் நிச்சயமாக கிடைக்கும். சகாயம்னா உதவி கிடைக்கும். சரிங்களா? உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண முயற்சிகள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த திருமண அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்க, எல்லா தனுசு ராசி நேயர்களுக்குமே இந்த மாதம் கல்யாணத்துக்கான ப்ராசஸ் நல்லபடியாக நடந்துருமான்னு கேட்டால், கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன், கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன். இதோடைய அதிகபட்ச பலமே 10% தான். சரிங்க, 10%க்கு எதுக்குங்க பதிவு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பு நண்பர்களே, இதில் நான் 10 பலன் சொல்கிறேன்னா 10 பலனும்லாம் உங்களுக்கு நடக்காது. அதில் 2ஓ 3ஓ நடந்தால் பெரிய விஷயம். அந்த 2 3 எந்த 2 3ன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தேவைங்க. நான் 10 பலனை சொல்லும் போதும் ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், சைடில் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன். எந்த பலனுக்கு நான் சொல்லுகின்ற தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தோடு ஒத்து போகின்றதோ அந்த பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். மற்ற பலன்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஆக இந்த புரிதலோடு உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் பக்கத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ஆஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், செகண்ட் ஆஃபும் ஓகே தான், பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம், நன்மை உண்டு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ கோட்சார ரீதியாக கிரகங்கள் அனுமதிக்குது. ஸோ எல்லா தனுசு ராசிக்காரங்களும் போயிடுவீங்களா? இப்போ அதான் பேச்சு. எல்லாரும் முயற்சி செய்யலாம். ஆனால் யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி இப்போ போகுதோ இந்த மாதம், அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் செயலாக மாறிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கான அமைப்புகள் பலமாக உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதுங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீண்ட நாட்களாக தம்பி இந்த சொத்து நான் விற்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இதை விற்றா என் பிள்ளையோட கல்யாணத்தை முடிச்சிருவேன், இதை விற்றா என் பிள்ளைய படிக்க வச்சுருவேன், இதை விற்றா நான் வெளியில் போய் செட்டில் ஆயிடுவேன், இதை விற்றா என் கடன் அடைச்சிருவேன், ஆனால் விற்க முடியலைங்க தம்பி, அது ஏதோ ஒன்று தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். சரிங்க, எல்லாருக்குமே விற்றுருமா? அதான் கிடையாது. ஜாதகத்தை எடுங்க. இப்போ நம்ம ரூல் அதுதான். ஜாதகப்படி யாருடைய தசாபுக்தி 3ஆம் இடத்தோடோ அல்லது 12ஆம் இடத்தோடோ சம்மந்தப்பட்டு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த இடம் செயலாகும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தசாபுக்தி அமைப்புகள் பொருந்தி வந்துருச்சுன்னா உங்களுக்கு உறுதியாக அந்த இடங்கள் விற்றும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகோதரர்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கின்ற காலகட்டம். தனுசு ராசி நேயர்களுக்கு பங்காளிகளிடமிருந்து பங்கு கிடைக்கலாம் அல்லது சகோதரர்களிடமிருந்து சகாயம் கிடைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஜாதகப்படியும் 3ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த சகாயம் நிச்சயமாக கிடைக்கும். சகாயம்னா உதவி கிடைக்கும். சரிங்களா? உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சில முக்கியமான அமைப்புகள் இருக்குன்னா, நீண்ட நாளாக இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, இல்லை இந்த ஒப்பந்தம் போடணும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதுவும் முதல் 2 வாரம் இதற்கு மிக மிக சிறப்பாக உண்டு. ஜாதகப்படியும் 3ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூவெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல எம்மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிறுதூர பயணம் போல் அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதம் முழுக்க அப்பப்போ அடிக்கடி ட்ராவல் போயிட்டு வர மாதிரியே இருக்கும்.
அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. உங்கள் சுய ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த பீரியடில் போகுதுன்னா உறுதியாக வாரத்துக்கு 2 ஊர் பயணம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அங்கே திடீர்னு கல்யாணம்பாங்க, 4 நாள் கழிச்சு இங்கே திடீர்னு ஒரு விஷயம்பாங்க, அங்கே போக வேண்டியதாக இருக்கும். திடீர்னு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போயே ஆகணும், கூப்பிட்டா கோச்சிக்கு வாங்க போகலைன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரியான சில அமைப்புகளை கொண்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ஸோ தசாபுக்தி படியும் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிச்சுன்னா ஓடி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கு ஃபாரின் ஆன்சைட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது சொந்த ஊரை விட வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து யார் வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்கும். இந்த விஷயத்தில் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால் அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த திருமண அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்க, எல்லா தனுசு ராசி நேயர்களுக்குமே இந்த மாதம் கல்யாணத்துக்கான ப்ராசஸ் நல்லபடியாக நடந்துருமான்னு கேட்டால், ஜாதகப்படி யாருக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உடன் சென்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு. அதனை அடுத்ததாக இப்போ சொன்னது எல்லாமே பாசிட்டிவ். சில நெகட்டிவும் இந்த மாதத்தில் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீண் அலைச்சல், எதை தொட்டாலும் அலைச்சல். அதாவது இப்படியே நேராக தொட்டுடலாமுங்க, ஆனால் தலையை சுற்றி தொட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதம் தள்ளப்படுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, ஒருவேளை 12ஆம் இடம் ஒருவேளை 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு நேரடியாக நடக்காமல் கொஞ்சம் அலைச்சல்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியே கொடுக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக விரயச் செலவுகள், திடீர் எதிர்பாராத விரயங்கள் அல்லது திடீர்னு தொழிலில் கொஞ்சம் பேக்கப் ஆகி நட்டங்களை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. அப்போது இதோட உள்ளார்த்தம் என்னென்னா 2 விஷயம். குடும்பத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கணும், தொழிலில் இருக்கிறவங்க முதலீடுகளை கட்டுக்குள்ளே வைக்கணும். சரிங்களா? தெரியாத விஷயத்தில் அல்லது நம்பிக்கை இல்லாத அமைப்புகளில் அகலக்கால் வச்சு பெரும் முதலீடுகளை உள்வைப்பது நிச்சயமாக பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ ஜாதக அமைப்பின்படியும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் உறுதியாக நட்டத்தை ஏற்படுத்தும். எனக்கு நடக்கலைங்க அந்த தசாபுக்தி, அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாட்டு பட்டையை கலப்பலாம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சொல்லுகிற அளவுக்கு பொருளாதாரத்தில் வருமான ஓட்டத்தில் சிறப்பு கிடையாது. பெருசாக கவலையை உண்டு பண்ணுற மாதிரியான முதலீடுகளை போடாதீர்கள். இதே விஷயத்தில் இன்னொரு அமைப்பு என்னென்னா, நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய இயல்பு வருமானத்தை இது தடை செய்யாது, அது நன்றாக செல்லும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. சரிங்களா? நான் சொல்கிறது சொந்த ஊரில் பூர்வீகத்து சுத்துப்பட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகச்சிறந்த அற்புதமான மாதமாகவே அமைய எல்லாம் வல்ல ஈசன் அருள் புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.